செய்கிறேங்க. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கப்பு வேக வச்ச பாஸ்தா, உப்பு போட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், இப்படி சாஃப்டாக ஆகணும். தொட்டு பார்த்தா தெரியும், இப்படி சாஃப்டாக இருக்கணும். தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், உடையாத அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, இதுக்கான பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு உளுத்தம் பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசாலா, கடைசியில் இறக்குற வாட்டி கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், 3 ஸ்பூன் ஆயில் விடுறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன் கொஞ்சம். அது கொஞ்சம் பொரிஞ்சிருக்கீங்க. இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் லேசாக வதங்கினா கூட போதும். கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, பாருங்க, தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தகுந்த மாதிரி அதுவும் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, சும்மா ஒரு சிட்டிக்கு இருந்தால் போதும். தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு கறி மசாலா, நம்ம தேவைக்கேற்ற போட்டால் போதும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். என்ன பண்ணிக்கலாம், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பாஸ்தா போட்டுடலாம். பாஸ்தா போட்டு நல்லா கிளறுங்க. சாஃப்டாக கிளறுங்க, உடஞ்சிடும். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. உப்பு காரம் பாருங்கள், டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், தேவையான அளவு வெல்லம் போட்டாச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பாஸ்தா ரெடி. இது ஸ்கூல் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்தவுடனே சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள், சொல்லுங்கள். இப்போ கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். சுவையான பாஸ்தா தயார். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக சமைச்சிடலாம். பாஸ்தா வேக வச்சு எடுத்துட்டு காய்கறிகள்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக பசங்க வந்தோடனே மூஞ்சி கழுவுறதுக்குள்ளே நம்ம செஞ்சிடலாங்க.